மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். தக்காளி கிலோ 5 ரூபாய் எங்க தெரியுமா மக்களே? தற்போது காய்கறி விலைகள் விண்ணை முட்டும் நிலையில் இருக்க, சென்னை அடுத்த சித்தாலப்பாக்கம் டிஎன்ஏபி குடியிருப்பு பகுதியில் தொடங்கப்பட்ட காய்கறி கடை ஒன்றில் குவியும் மக்கள் 5 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி என்ற பதாகையை பார்த்து ஆச்சரியத்துடன் உள்ளே நுழையும் வாடிக்கையாளர்கள். பருவமழை மாறுபாடு காரணங்களால் தமிழகத்தில் காய்கறிகள் விளைச்சல் குறைந்து அதிகரித்து காணப்படுவதால் அனைத்து காய்கறிகளின் விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் அதிக விலையே பெரும் நாட்களில் காணப்படுகிறது. அத்தியாவசிய காய்கறிகள் விலை உயர்வினால் ஏழை, எளிய, நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்து மக்களுக்கு குறைவான விலையில் காய்கனி கடை என்றார் உரிமையாளர் முத்து. இந்த கடை திறக்கப்பட்ட பிரதான நோக்கமே நியாயமான விலையில் தரமான காய்கறிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என அவர் தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மலிவு விலை காய்கறிகளை நாங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்வதாகவும் உரிமையாளர் முத்து தெரிவித்தார். 2 days ஆச்சு வந்து இது என்னன்னா வெளியெல்லாம் காய் ரேட் ஜாஸ்தியா விற்கிறாங்க. கத்திரிக்காய் நம்ம டைரக்டா தோட்டத்துல போய் கொள்முதல் பண்ணி தக்காளி தான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பத்தி வந்து 5 ரூபா கொடுக்குறோம் வந்து டைரக்டா எடுத்து. கத்திரிக்காயும் நமக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து 20 ரூபா கத்திரிக்காய். வெண்டைக்காய் 15 ரூபா கிலோ வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல கொடுக்கும். அடுத்த வாரம் வந்து குழுக்கள் முறையில 2 கிராம் தங்க நாணயம் கொடுக்க போறோம் வந்து அடுத்த வாரத்துல. வருஷம் முழுக்க எப்பவுமே டெய்லி ஒரு ஆஃபர் இருக்கும் வந்து நம்மகிட்ட. டெய்லியுமே பச்சை காய் பொறுத்த வரைக்கும் எதுவுமே 40 ரூபா உள்ளதா இருக்கும். எந்த காயுமே மேலே ஏறாது. உருளைக்கிழங்குமே பிக்ஸ்ட் ரேட் 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சு தான். மல்லிலாம் 2 ரூபா, புதினா 2 ரூபா கட்டு. இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு எத்தனை 15 எத்தனை 12 25 மல்லி புதினாலாம் 2 ரூபா. அது மாதிரி தேங்காய்னு பார்த்தோன்னா வெளியே 80 ரூபா 90 ரூபா வைக்கிறாங்க. நம்ம 65 ரூபா கிலோ கொடுக்குறோம் அன்னைக்கு ரேட்டு படி வந்து. நம்ம டைரக்டா விவசாயிட்டே இருந்து கொள்முதல் பண்றோம் வந்து அதனால கம்மியா கொடுக்குறோம். 100 ரூபா கொண்டு வந்து 2 கவர் ஃபுல்லா எடுக்கலாம். வெளியே நம்ம போனோம்னா ஒரு ஐட்டம் மேலே சூப்பர் மார்க்கெட்லாம் கத்திரிக்காய் இன்னைக்கு பார்த்தோன்னா 80 ரூபா வரும். தக்காளி வெளியெல்லாம் 40 ரூபா 35 ரூபா வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு தக்காளி கிலோ 5 ரூபா தான் வைக்கிறோம். நம்மளுக்கு அசல வந்து 1 ரூபா நிக்கிற மாதிரி கிலோக்கு 1 ரூபா வச்சு வியாபாரம் பண்றோம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு வந்து. இந்த இடத்த ஓப்பன் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் வியாபாரம் நடக்குது வந்து. முத்து. மேலும் அவர் கூறுகையில், இந்த கடையின் வரவேற்பை பொறுத்து பல்வேறு இடங்களில் எங்கள் கிளைகள் துவங்கப்படும் என்றார். இந்த முத்தம்மாள் காய்கனி கடையை பற்றி வாடிக்கையாளர்கள் கூறியது என்ன தற்போது பார்ப்போம். வெளியே இருக்க பெரிய போர்டு பார்த்துட்டு தான் வந்தது. வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு புதுசா ஓபன் பண்ண வெஜிடபிள் ஷாப். இங்க ரெகுலரா வெஜிடபிள் வாங்க வர மாதிரி எல்லாம் நிறைய கூட்டமா இருக்கு. இங்க ஒரே 1 கிலோ தக்காளி எல்லாம் 5 ரூபாய்க்கு. மத்த எல்லா காயுமே ரீசனபிளா தான் இருக்கு. டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா வருது எல்லா காயுமே. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கட்டை பீஸ் எல்லாம் நிறைய மாதிரி இருக்கு. கரும்பு அந்த கடையை பார்த்து நான் வந்துட்டேன். இந்த கடையில போர்டை பார்த்தா 5 ரூபானாக்கா நான் வந்து 2 கிலோ தக்காளி வாங்கிக்கிறேன் 10 ரூபா கொடுத்து. இதுல என் குடும்பத்துக்கு போதுமான வருமானம், என் வருமானத்தை வந்து போதுமானது. இது வந்து இதுக்கு மேல்பாடு வித்தாலும் நான் வாங்கிட்டோம்னா 2 தக்காளி தான் வாங்க முடியும். கேட்டாங்க குடும்பா கொஞ்சம் கேட்டா கொடுத்தான். இது குடுன்னு கேட்டேன். நான் 8 மாதம் சொன்னது சந்தோஷமான செய்தி. கோயம்பேட்டுல இருந்து மார்க்கெட்ல இருந்து எடுத்தாங்க. கோயம்பேட்டுல ரேட்டுன்னு எங்களுக்கு டிவில போட்டு காட்டுறாங்க, நாங்க பாக்குறோம். கடையில வந்து வாங்கும் போதும் நான் அந்த ரேட்டு கூட இதா தான் நான் கேட்கறேன். ஏன்னா இந்த கூட வாங்குறது கம்மி, இதெல்லாம் வாங்குறது கம்மி.